கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். பிரியமானவர்களே, பிரபுக்களுடைய நெருக்கடினாலே ராஜ கட்டளையின்படியாகவும் பிரபுக்களுடைய தீர்மானத்தின்படியாகவும் சிங்கக்கெவிக்குள்ளாக தானியேல் போடப்பட்டான். அதற்கு ஒரே ஒரு முகாந்தரம், அவன் கர்த்தரை ஆராதிக்கிறான் என்ற ஒரே ஒரு காரணம்தான். ராஜா மிகுந்த மன வருத்தத்தோடும் வேதனையோடும் இந்த காரியங்களை செய்கிறார். ஆனாலும் கூட ராஜா விசுவாச அறிக்கை பண்ணுகிறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று மிகுந்த வேதனையோடு. சிங்கங்களுடைய கதியிலே தானியேலை போட வேண்டியது ராஜாவுடைய விருப்பம் கிடையாது. தானியேலை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் ராஜாவுடைய விருப்பம். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக தீய சக்திகள், அம்புகள், பட்டயங்கள், அக்னி தழல், சிங்கச்செவி இதெல்லாம் உங்களுக்கு விரோதமாக கடந்து வருமானால் உங்கள் பட்சத்தில் பேசுவதற்கு ஒரு ராஜா இருக்கிறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி ஊக்கப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற விசுவாச அறிக்கையை சொல்லிக்கூட ஒரு ராஜா உன்னோடு கூட இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, யூத கோத்திரத்தின் சிங்கம். உன் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். ஏற்ற வேளையிலே உன் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவராகவும் இருக்கிறார். ஒருவேளை நீ வெளியே வர முடியாதபடியாக எவ்வளவு பெரிய கல்லுகள் போடப்பட்டாலும், தடைகள் வைக்கப்பட்டாலும், அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி நீ வெளியே வா என்று சொல்லி உரத்த சத்தமாய் உன்னை கூப்பிட்டு விடுவிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அன்றைக்கு லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டவர் இன்றைக்கு நெருக்கங்கள் நடுவிலே காணப்படுகிற உன்னை பார்த்து நீ வெளியே வா என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட கடன் பாரங்களாக இருந்தாலும், வியாதிகளாக இருந்தாலும், உன் குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நீ வெளியே வா என்பதுதான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். உன்னுடைய ஆராதனைகள் ஆண்டவருக்கு பிரியம். உன்னுடைய ஜெபங்கள் ஆண்டவருக்கு பிரியம். உன்னுடைய தான தர்மங்கள் ஆண்டவருக்கு பிரியம். இதை ஒவ்வொன்றையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஆமேன், ஆமேன்.